இப்பொழுது நாங்கள் 21வது வினாவுக்கு செல்வோம். உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்று வரிப்படத்தை கருதுக. 18 வோல்ட் பேட்டரிக்கு அகத்தடை இல்லை. 6 ஓம் தடைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி யாது? இதற்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி என கேட்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இது ரெண்டையும் நாங்கள் ஒன்றாக்கினோம் என்றால் எம்சிக்கு என்றபடியால் நாங்கள் R1 R2 கீழ் R1 பிளஸ் R2 என இரு சமாந்தர தடைகளுக்குரிய சூத்திரத்தை பயன்படுத்தலாம். எனவே 6 தர 3 கீழ் 6 சக 3 இதற்குரிய சமான தடை 2 ஓமாக அமையும். இந்த 2 ஓமுக்கு இது தொடர். எனவே 2 நாளும் 6 ஓம். அந்த 6க்கு இந்த 3 ஓம் சமாந்திரம். எனவே ஏற்கனவே செய்தது போல அதற்குரிய விளைத்தொடை 2. அந்த 2க்கு இந்த 4 தொடர். எனவே மொத்தமாக சமான தடை 6 ஓம். எனவே களத்திலிருந்து எடுக்கப்படுற மின்னோட்டம் 18/6 3 ஆம்பியர். 3 ஆம்பியர் மின்னோட்டம் இங்கே வரும். இங்கே 2 4 2 நாளும் 6 ஓம். இது 3 ஓம். மின்னோட்டம் தடைக்கு நேர்மாறு வீத சமனாக பிரியடையும். எனவே இந்த கிளைக்குள் 2 ஆம்பியரும் இந்த கிளைக்குள் மொத்தமாக இதை ஒன்றாக்கி விட்டோம் 2 ஓம் சமான தடை. இதற்குள் 1 ஆம்பியரும் செல்லும். இதற்கு குறுக்கையான அடுத்த வேறுபாடுதான் கேட்கப்பட்டுள்ளது. எனவே இதற்கு குறுக்கையான அடுத்த வேறுபாடு இதனுடைய சமான தடை 2 வர 1 2 வோல்ட் என அமையும். இதற்குரிய சரியான விடை முதலாவது விடை 2 வோல்ட். நாங்கள் 30வது வினாவுக்கு செல்வோம். ஒரு உருளை தாங்கியின் உட்குறுக்கோட்டு பரப்பளவு 1 மீட்டர் வர்க்கமாகும். ஒரு உருளை தாங்கியின் உட்குறுக்கோட்டு பரப்பளவு 1 மீட்டர் வர்க்கமாகும். அதில் நீர் நிரம்பி இருக்கும் அதே வேளை உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உராய்வின்றிய முசலம் அதன் முழு மேற்பரப்பை மூடுகின்றது. மேலே இருந்து முசலத்தின் மீது சீராக பரம்பிய ஓர் 2500 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. தாங்கியின் அடிக்கு கிட்ட ஒரு சிறிய துளை உள்ளது. நீர்மட்டத்தின் உயரம் 0.2 மீட்டராக இருக்கும் போது துளையிலிருந்து நீர் வெளியேறும் கதியாது நீரின் நடத்தி தரப்பட்டுள்ளது. இங்கே துளையிலிருந்து வெளியேறும் கதியை நாங்கள் V என கொள்வோம்.
இந்த துளையுள்ள கிடைமட்டத்தை நாங்கள் பூஜ்ஜிய சக்தி மட்டமாக கொள்வோம். இது மிகப்பெரிய கொள்கலம் என்பதனால் இவரது பரப்பு இவர்கள் இந்த சிறிய துவாரத்தின் பரப்புடன் ஒப்பிடும்போது இந்த பரப்பு மிக பெரியதாக இருப்பதால் இங்கு நீர் இறங்கும் வேகத்தை நாங்கள் பூஜ்ஜியம் என எடுத்துக் கொள்ளலாம். இந்த புள்ளியிலும் நாங்கள் புரணியின் தத்துவத்தை பிரயோகிக்கும் போது இந்த புள்ளியிலே அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். சக ஒரு கனடாவுக்கான இயக்க சக்தி half rho v வர்க்கமாக இருக்கும். சக rho gh இதை நாங்கள் பூஜ்ஜிய சக்தி மட்டம் எடுத்திருப்பதால் rho gh பூஜ்ஜியமாகும். அதே போன்று இந்த v என்னும் புள்ளியிலே அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தோடு இந்த விசையினால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் சமன் விசையின் பரப்பு 2500 கீழ் அதன் குறுக்குவெட்டு பரப்பளவு 1 சக இங்கு வேகம் 0. எனவே ஒரு கனடாவுக்கான இயக்க சக்தி 0. ஆனால் ஒரு கனடாவுக்கான அழுத்த சக்தி ரோஜி இன்டு 0.2 என உள்ளது. இப்பொழுது வளிமண்டல அமுக்கம் கேன்சல் ஆகும். 2ஆல் பெருக்கினோம் என்றால் ரோவி வர்க்கம் சமன் 5000 சக 0.4 ரோஜி. எனவே வி வர்க்கம் சமன் 5000 கீழ் ரோ சக 0.4 ரோஜியின் கீழ் ரோ 1000. வி வர்க்கம் சமன் 5000 1000ஆல் பிரித்தால் 5 ரோ போயிடும். 0.4 into g 4. வி வர்க்கம் சமன் 9 எனில் வி சமன் 3 மீட்டர் செகண்ட் -1. 5வது விடையாக அமையும். நேரடியான வேளியின் தத்துவத்தை பயன்படுத்துகின்ற ஒரு கேள்வி. இப்பொழுது 31வது வினாவுக்குள் நுழைவோம். இது A என்கின்ற ஊடகம், இது B என்கின்ற ஊடகம், இது C என்கின்ற ஊடகம், இது D என்கின்ற ஊடகம், இது மீண்டும் A என்கின்ற ஊடகம். உருவில் ஒன்றுக்கொன்று சமாந்தரமான மேற்பரப்புகள் உள்ள ABCDA என்னும் ஊடுகாட்டு ஊடகங்களின் ஊடாக செல்லும் ஒரு நிற ஒளிக்கதிரின் பாதை காட்டப்பட்டுள்ளது. A, B, C, D ஆகிய ஊடகங்களின் முறிவு சுட்டிகள் முறையே NA, NB, NC, ND எனில்
பின்வரும் தொடர்புடைமை சரியானது. இந்த வினாவில் உண்மையாக பரீட்சகர்கள் மாணவர்களின் பார்வை ஆற்றல் துல்லியமாக இருக்கின்றதா என வினவி இருக்கின்றார்கள். உண்மையில் ஏனெனில் உங்களுக்கு தெரியும் என் sin i சமன் மாறிலி. ஒரு ஊடகத்தின் முறை சுட்டி தர அந்த ஒளிக்கதிர் ஊடகத்தில் அந்த செவ்வனோடு அமைக்கிற கோணத்தின் சைன் என்கின்ற இந்த பெருக்கம் மாறிலி. எனவே இந்த கோணம் எங்கு பெரிதாக உள்ளதோ அங்கு முறை சுட்டி சிறிதாக இருக்கும். கோணம் எங்கு சிறிதாக உள்ளதோ அங்கு முறை சுட்டி பெரிதாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீர்களானால் நீங்கள் என்னுடைய படத்தை விட இதில் உள்ள படம் மிக தெளிவாக இருக்கின்றது. ஆக குறைந்த கோணமாக இந்த டி என்ற ஊடகத்தில் உள்ள கோணம் அமைகின்றது. இரண்டாவதாக பி என்ற ஊடகத்தில் உள்ள கோணம் அமைகின்றது. மூன்றாவதாக ஏ என்ற ஊடகத்தில் உள்ள கோணம் அமைகின்றது. ஆக பெரிய கோணமாக சி என்ற ஊடகத்தில் உள்ள கோணம் அமைகின்றது. எனவே ND பெரிது NB பெரிது NA பெரிது NC என்றவாறு இதன் முறை சுட்டிகள் அமையும். மிக நேரடியான கேள்வி முதலாவது விடை.